ஆஸ்திரேலியாவில் நிறுவனம் ஒன்றின் செயற்பாடு காரணமாக பலரின் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டார்செட் பகுதியில் உள்ள வெஸ்ட்போர்ன் நகரில் தங்களின் வீடுகள் கீழே இயங்கும் ஒரு காஃபி கடை கட்டிட பணிகளால் முழுமையாக சேதமடைந்து 0 நிலைக்கு வந்துள்ளதாக உரிமையாளர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் கீழ்த்தளத்தில் இயங்கும் காஃபி எனும் நிறுவனம் மேற்கொண்ட பெரிய புனரமைப்பு பணிகளின் போது சுவர்களில் பெரும் வெடிப்புகள் ஏற்பட்டு தரைகள் குழி விழுந்துள்ளன. ஒப்பந்தக்காரர்கள் சுவர்களை சுத்தியலால் உடைப்பது போன்ற அதிர்வுகளை உணர்ந்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். தரையில் ஏற்பட்ட பிளவுகள் வழியாக கீழ்த்தளத்தில் போடப்படும் காஃபியின் வாசனை மேல்தள வீடுகளுக்குள் வருமளவிற்கு சேதம் கடுமையாக உள்ளது. ஜானி ஹெய்ன்ஸ் போத் எனும் உரிமையாளர் தெரிவிக்கையில், எங்களது வாழ்நாள் சேமிப்பை கொண்டு வாங்கப்பட்ட வீட்டின் மதிப்பு 1,55,000 பவுண்டுகளிலிருந்து ஒரே நாளில் 0 மாறியுள்ளது. வீட்டை விற்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது வாடகைக்கு விடவோ முடியாது என அதிகாரிகள் கூறிவிட்டனர் என கவலை வெளியிட்டுள்ளார். கட்டட சேதத்தின் மொத்த மதிப்பு 10 லட்சம் பவுண்டுகள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு இழப்பீடாக அந்த நிறுவனம் காஃபி குடிப்பதற்கான வவுச்சர்களை வழங்க முன்வந்துள்ளது. இது தங்களை அவமானப்படுத்தும் செயல் என கூறி மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காஃபி ஷாப்பை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என கூறி துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தவறு ஒப்பந்தக்காரர்களாலேயே நடந்தது என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் காஃபி ஷாப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பழுதுபார்ப்பு பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை.